ஏண்டா நீங்கள் தேங்காய் உடைக்கிறது எண்ணி பார்க்குறது தான் என் வேலையா? ஆமாம், நீ என்ன நினச்சினுக்கிற? நீ போடுற ₹1 உண்டி காசில் தான் நான் போய்ச்சினுக்கிறேன் நினச்சினுக்கிறியா? டேய், நான் ஒரு கடவுள்ரா, நம்பரே இல்லையா? சொல்கிறா திட்டு முஞ்சி. ஜேம்ஸ் வசந்த் வந்து இப்போ இடையில இளையராஜாவை திட்டி போட்டிருந்தார். அந்த கிறிஸ்தவர்களை பற்றி தப்பாக பேசிட்டாரு அப்படின்ட்டு பொதுவெளியிலேயே ரொம்ப அநாகரிகமாக வந்து ஜேம்ஸ் வசந்த் வந்து இளையராஜாவை தாக்கி பேசியிருந்தார். அவன் லூசு போய் கிறிஸ்தவ மத வெறியவன். ஆமாம், அவன் ஜேம்ஸ் வசந்த் தான் நல்லவனே இல்லை. அவன் பொம்பளை பொறுக்கி பக்கத்து வீட்டில் ஏறி குச்சி பொம்பளை இது பண்ண போகிறாங்க. போலீஸ் கேஸே இருக்குது. இன்னும் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது தெரியுமா? அவன்லாம் இளையராஜா பற்றி பேசுறதுக்கு இன்னும் யோக்கியது இருக்குது. அவன் எத்தனை படம் மியூசிக் போட்டான்? யார் ஜேம்ஸ் வசந்த்? இந்த இப்போ 4-5 டிவி நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினான். ஒரு படம் பண்ணான், ஒரு பாட்டு ஓடிச்சு. அந்த பாட்டும் கூட வேற ஒரு பாட்டோட காப்பி. போதுமா? வேற என்ன இருக்கு? அதாவது இளையராஜா விமர்சிக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இல்லாதவர் ஜேம்ஸ் வசந்த். என்னோட குருநாதர் தான் சொல்லிக்கிறாரு. அதனால அப்போ இதுலேருந்து தெரியாத லூசுன்னு எந்த சிஷியனாவது குருநாதர் எப்படி தப்பாக பேசுவானா? அப்போ நான் லூசுன்னு சொன்ன கரெக்ட் தானே? இளையராஜாவும் கங்கை அமரனும் தொடர்ந்து வந்து ஒரே படத்தில் இசையமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போனாங்க. அதுக்கான காரணம் என்னென்ன? பங்காளி சண்டை. மகன் பெரியவன் ஆகிட்டான் இளையராஜாவுக்கும், கங்கை அமரன் பசங்களும் பெரிய பசங்க ஆகிட்டாங்க. வைரமுத்து கான்ட்ரவர்சி வரும்போது இளையராஜாவை காப்பாற்றினவர் கங்கை அமரன் தான். இளையராஜாவை காப்பாற்றினது கங்கை அமரன். புரியலண்ணா என்னங்க? எங்க வைரமுத்து கான்ட்ரவர்சி வரும்போது இளையராஜா தான் வைரராஜாவும் பயங்கர ஒரு வாக்குவாதம் வந்து இருந்தது. அப்போ இளையராஜா பக்கத்தில் நின்று தன்னுடைய அண்ணனை காப்பாற்றி காபந்து பண்ணது கங்கை அமரன் தான். கங்கை அமரன் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாரு, அண்ணன் கூட நான் சேர்ந்து இருக்கும்போதோ இல்லை பிரிஞ்சு வந்தோ நிறைய பாட்டு நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்குன்னு தனியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. நான் போட்ட பாட்டெலாம் அண்ணன் போட்ட பாட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஏன் கங்கை அமரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு? ஆமாம், கரகாட்டம் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய டைரக்டர். இளையராஜா பண்ணியிருக்காரா? இல்லை. அப்படி போதாலும் இளையராஜாவோட கங்கை அமரன் வசதி தான். அதே மாதிரி முடிகிறாரு. இளையராஜா படம் டைரக்ட் பண்ணியிருக்காரா? இல்லை. இளையராஜாவுக்கு ஸ்டோரி நாலேஜே கிடையாது. அவர் ஒரு படம் நல்லா கூடாது. ஆனால் கங்கை முறை மக்கள் செல்வாக்குள்ள படங்கள் பல படங்கள் டைரக்ட் பண்ணார். ஒரு நல்ல டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. அந்த வேளையில் இளையராஜா விட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் கங்கை முறை. இது என்னுடைய பார்வை. கமலஹாசனோட அரசியல் எதிர்காலம் முடிஞ்சிருச்சா? எப்படி இருக்கும்? இல்லை, கமலஹாசன் ரொம்ப புத்திசாலி. அவர் தோத்ததுலேருந்து சில பாடங்களை கற்றுக்கிட்டாரு. நிச்சயமாக காங்கிரஸோட சேர்ந்து ஒரு எம்பி அல்லது 2 எம்பி வாங்கிடுவார். கண்டிப்பாக ஒரு எம்பி வாங்கி அவர் கண்டிப்பாக பார்லிமெண்ட் போவார். அரசியலோட எதிர்காலம் பிரைட்டாக இருக்கானே. எம்பி ஆயிடுவார். அவருக்கான தேவையில் எம்பியோட முடிஞ்சிருமாண்ணா? அது நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க 2 எம்பி. நான் சொல்லலையே. எம்பி வாங்குவார், எம்பி ஆவாருன்னு சொன்னேன். சரி, தமிழ் தேவை மட்டும் பூர்த்தியாமல் இருக்கா? விக்ரமில் 30 படத்தில் உள்ள வந்த லாபத்தை ஒரே படத்தில் பார்த்துட்டாரு. அப்புறம் என்ன எல்லாரையும் வச்சு படம் எடுக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக சினிமாவில் சம்பாதிச்சாருன்னா விக்ரம் படத்தின் மூலமாக கமலஹாசன் நிறைய இழந்து இருக்காரு சினிமாக்காக. இழந்ததை பற்றி ஏன் இப்போ பேசுகிறீங்க? அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி சம்பாதிச்சிட்டாரு. தினமடல் நேயர்களுக்கு வணக்கம். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய பேட்டியை கேட்டுங்க. நான் வந்து என்னுடைய மனசாட்சியின் குரலைத்தான் பதிவு செய்திருக்கிறேன். இதில் எல்லாமே சத்தியமான உண்மைகள். இதுபோன்று வாரம் உங்களை இந்த தினமடல் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சந்திப்போம் வாரந்தோறும். இந்த மாதிரி இலவசமாக ஏராளமான உண்மை தகவல்களை, டிவியில் வெளிவராத பத்திரிகையில் பிரசுரமாகாத தகவல்களை கேள்வி மூலமாக நான் பதில் சொல்ல போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் உங்களுடைய நண்பர் உற்றார் உறவினர்களை தினமடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தினமடல் யூடியூப் சேனலுடைய வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.